எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான திருநெல்வேலி ஹல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3/4 கப்பு முழு கோதுமை எடுத்துக்கோங்க. அதை இது கிராம் அளவில் 150 கிராம் அளவு இருக்குது. இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நான் 16 மணி நேரம் ஊற வச்சேன். நீங்கள் அப்படி ஊற வச்சாதான் உங்களுக்கு அந்த கோதுமை புளிக்கும். 16 மணி நேரம் ஊறிடுச்சுன்னா நீங்கள் மேலே பார்க்கும்போது தெரியும், ஒயிட்டாக சின்ன நுரை மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதோட வாசமுமே ஒரு மாதிரி புளிச்ச வாசனை அடிக்கும். அந்த மாதிரி புளிச்ச வாசனை அடித்தாதான் உங்களுக்கு நம்ம அல்வா பண்ணும்போது உங்களுக்கு திருநெல்வேலி அல்வாவோட எக்ஸாக்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் கிட்டத்தட்ட 16 to 17 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கு அப்புறமா நல்ல தண்ணி விட்டு இதை நல்லா கழுவிட்டு அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த கோதுமையை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதை நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்ல தண்ணி விட்டு அடிச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்ச தண்ணியை வெளியில் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா நல்ல தண்ணி ஊற்றி அதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எடுத்துக்கோங்க. 3 வாட்டி அடித்து எடுத்துக்கணும். பாருங்கள், அந்த கோதுமை மாவோட பால் தனியாக இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கோதுமை உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு மறுபடியும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ 2 வாட்டி நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ 3ஆவது வாட்டி மறுபடியும் இதில் தண்ணி ஊற்றி மறுபடியும் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். எடுத்து அதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கோதுமையோட சக்கை மட்டும்தான் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம அடிக்க தேவையில்லை. இப்போ நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிற இந்த கோதுமை பாலை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். நீளமான பாட்டில் இல்லை நீளமான கப்பு இந்த மாதிரி எதையாவது எடுத்துக்கோங்க, அதில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இதில் பியூர் பால் மட்டும் தனியாக செட்டில் ஆகும் கீழே. அது நீங்கள் 1.5 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறணும். அப்போ தான் அந்த பியூர் கோதுமை பால் தனியாக கீழே செட்டில் ஆகும். அது வரைக்கும் இதை மூடி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கீழே பியூர் கோதுமை பால் கரெக்டாக செட்டில் ஆகிடுச்சு. இது மட்டும்தான் நமக்கு இப்போது அல்வா பண்ணுறதுக்கு தேவை. அதனால மேலே இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றிட்டு கீழே இருக்கிற அந்த பாலை மட்டும் தனியாக ஒரு கப்பில் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இந்த கப்பில் தான் நான் மிச்சம் இருக்கிற பாலை ஊற்ற போகிறேன். இந்த கப்பை வச்சு தான் நம்ம எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் அளக்க போகிறோம். சர்க்கரை, நெய், தண்ணி எல்லாமே இந்த கப்பில் தான் அளக்க போகிறோம். இப்போ எனக்கு ஒரு கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பாட்டில்லையே கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி இதில் நான் ஊற்ற போகிறேன். அப்போ தான் நமக்கு மிச்சம் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கோதுமை பால் அளந்து வச்சுருக்கிற அதே கப்பில் 2 கப்பு சர்க்கரை நான் ஆல்ரெடி அளந்து வச்சுருக்கேன். அந்த சர்க்கரையிலேருந்து கொஞ்சமாக சர்க்கரை எடுத்து இந்த பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். பாத்திரம் நல்ல ஹெவியான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை கூட 1/4 கப்பு தண்ணி ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ அந்த சர்க்கரை ப்ரௌன் கலராக மாறும். லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதும் நீங்கள் நம்ம மிச்சம் இருக்கிற எக்ஸ்ட்ரா சர்க்கரையை போட்டுடலாம். ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இது பிளாக் கலராக மாறும், அது கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுமே நம்ம சர்க்கரையை போட ஆரம்பிச்சிடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம 1 கப்பு பால் கிடச்சிருக்கு அதனால் 4 கப்பு தண்ணி சேர்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு 2 கப்பு தண்ணியை இந்த சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரை பாகு ரெடி பண்ணுங்கள். ஒரு கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிக்க வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. இப்போ தண்ணி ஊற்றின உடனே அடியில் இருக்கிற அந்த கேரமலைஸ் ஆன சர்க்கரை எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதனால் டென்ஷன் ஆயிடாதீங்க. அது நல்லா கொதிச்சிடுச்சுன்னா அது தானே கரைஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், கெட்டியான சர்க்கரை எல்லாமே நல்லாவே கரைஞ்சிடுச்சு. இதை ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. இப்போது சர்க்கரை பாகு ரெடி ஆகிட்டுருக்க அதே டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம்ல கோதுமை பால், அந்த கோதுமை பால் கூட 2 கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம 4 கப்பு தண்ணி இதில் சேர்க்கணும். 2 கப்பு தண்ணி சர்க்கரைக்கு கூட சேர்த்துட்டோம். மிச்சம் 2 கப்பு தண்ணியை இந்த கோதுமை பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா கம்பி பதம் வந்ததுமே நம்ம இதை அதில் சேர்க்கணும். அதே மாதிரி அதே கப்பில் 1 கப்பு நெய்யும் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. கையில் கொஞ்சமாக அதை தொட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு சின்ன ஸ்ட்ரிங் மாதிரி தெரியும். அதுதான் ஒரு கம்பி பதம். இது வந்த உடனே நம்ம கோதுமை பால் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்தில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க.
இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொதி வந்துடுச்சு. கொதி வந்த உடனே நம்ம நெய் எடுத்து வச்சுருக்குறோம்ல, அந்த நெய்யிலேருந்து 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அந்த 1 கப்பு நெய்யையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வரணும் கடைசி வரைக்கும். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஹல்வாவும் கொஞ்சம் வத்தி போயிருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம நெய் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். ஊற்றி இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஹல்வா நல்லா வத்துற வரைக்கும் இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 30 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லாவே வத்திடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு ப்ராப்பராக திருநெல்வேலி அல்வாவோட டேஸ்ட் கிடைக்கணும்னா நம்ம அந்த முழு கோதுமையை 16லேருந்து 17 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊறினா தான் அது புளிக்கும். அப்போ நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அப்படி இல்லை, நீங்கள் ஒரு வேளை முந்தின நாள் ஊற வச்சு மார்னிங்கே அதை அரைச்சிட்டிங்க அப்படின்னா 10 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம பாட்டிலில் ஊற்றி வைப்போம்ல அந்த அரைச்ச பாலை செட்டில் ஆகிறதுக்கு, அந்த டைமை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு அந்த டைமை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு கரெக்டான அந்த திருநெல்வேலி அல்வாவோட டேஸ்ட் கிடைக்கும். எனக்கு இந்த ஹல்வா செஞ்சு முடிக்கிறதுக்கு 2 hours ஆச்சுங்க. ஆனால் 2 hours ஆனாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா உருண்டு வரும். இந்த பாத்திரத்தில் ரொம்ப ஒட்டாமல் அப்படியே உருண்டு வரும். இது தாங்க ஃபைனல் ஸ்டேஜு. நம்ம இனி அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் எடுத்த 1 கப்பு நெய்யும் இதில் யூஸ் பண்ணிட்டேங்க. 1 கப்பு நெய் கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சமாக ஹல்வாவை கையில் எடுத்து பாருங்கள், அது ஒட்டவே ஒட்டாது. அது உங்களுக்கு கரெக்டான பதம். அவ்வளோதாங்க, நம்மளோட திருநெல்வேலி அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.